Hey guys, welcome back. First, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட்டை எந்த மெத்தடை யூஸ் பண்ணி எடுப்பீங்கன்றதை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இனி நம்ம வீடியோவில் வந்து சாம்சங் ஃபோன்ஸில் 8 டிஃபரெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும், அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ்வலாக எடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் மெத்தட்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மெத்தடாகவே இதை எடுத்துக்குவாங்க. வால்யூம் டவுன் பட்டன் அண்ட் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ இதை விட ஈஸியான மெத்தட்ஸ் நிறைய இருக்குது, அதை வந்து ஒன்றா நம்ம வீடியோவில் பார்த்துலாம். ஸோ அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மெத்தட் வந்து பாம் ஸ்வைப் டு கேப்சர். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பாம் ஸ்வைப்பை வந்து நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். செட்டிங்ஸில் வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறமா மோஷன் அண்ட் கெஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே வந்துட்டு பாம் ஸ்வைப் டு கேப்சர் வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் இதை நம்ம வந்து எனேபிள் பண்ணதுக்கப்புறமா ஃபோன் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணாலோ இல்லை லெஃப்ட்லேருந்து ரைட்டு ஸ்வைப் பண்ணாலோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் தி மெத்தட். அண்ட் அதுக்கு அடுத்த மெத்தட் நம்ம பார்த்தோன்னா எட்ஜ் பேனல்லேருந்து நம்ம ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். எட்ஜ் பேனல் வந்து சாம்சங்கில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆப்ஸ் வச்சிருக்கேன். ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ்லாம் இதில் வச்சிருப்பேன். பட் இதை பற்றி வந்து செப்பரேட் நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ ரைட் ஸ்வைப் பண்ணும்போது வந்து இங்கே எட்ஜ் பேனலில் வந்து டாஸ்க் வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நமக்கு இங்கே டேக் ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி வந்து நம்ம ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். பட் இதை வந்து நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறதுன்றது பார்த்தலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேங்க. இங்கே வந்து டிஸ்பிளேக்குள்ளே வந்துருங்க. எட்ஜ் பேனல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதுக்குள்ளே போனதுக்கப்புறமா பேனல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த பேனல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஸ், பீப்புள்னா காண்டாக்ட் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அப்படியே ரைட்டு ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் மறக்காமல் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது எனேபிள் பண்ணதுக்கப்புறமா நம்ம இங்கேருந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்து சூப்பரான மெத்தட் என்னென்னு பார்த்தோன்னா பார்ஷியல் ஸ்க்ரீன்ஷாட். இங்கே வந்து ரெக்டாங்கிள் ஓவல்னு கொடுத்துருப்பாங்க. ஓவல் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம சர்க்கிள், ஓவல், ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ டன் கொடுத்ததுக்கப்புறமா வந்து நமக்கு அந்த ஷேப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்துடும். அதுக்கப்புறமா வந்து அதே மாதிரி வந்து ரெக்டாங்கிள் இருக்குது. ரெக்டாங்கிள், ஸ்கொயர், நமக்கு தேவையான ஷேப்பு உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டாக தேவையோ அந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஒரு சிங்கிள் டேப்பில் வந்து ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறதுன்றது பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான செட்டிங்ஸை வந்து நம்ம எனேபிள் பண்ணிடலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா வந்து ஆக்சசபிலிட்டி செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இன்ட்ராக்ஷன் அண்ட் டெக்ஸ்டரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அசிஸ்டன்ட் மெனு இருக்கும். ஸோ இந்த அசிஸ்டன்ட் மெனுக்குள்ளே வந்துட்டு இதை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ எனேபிள் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பால் மாதிரி வரும். ஸோ இந்த ஃப்ளோட்டிங் பால் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஹோம், ரீசெண்ட், பேக் இதெல்லாமே இருக்கும். இங்கே வந்து ஸ்க்ரீன்ஷாட்க்கான ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். பட் அது இல்லாமல் ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு மட்டுமே வந்து இந்த ஃப்ளோட்டிங் பட்டன் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். டிரான்ஸ்பரன்சி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃப்ளோட்டிங் பால் எந்த இடத்துல இருக்குன்றது தெரியும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்க்ரீனில் எந்த கார்னருக்கு வேணாலும் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். நான் இது வந்து பவர் பட்டனும் வால்யூம் பட்டனுக்கும் சென்டராக எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறேன். ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு ஈஸியாக தெரியும். இல்லை உங்களுக்கு வந்து எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ டிரான்ஸ்பரன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துல அந்த பால் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறமா வந்து செலக்ட் அசிஸ்டன்ட் மெனு ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து எல்லா ஐகான்ஸையுமே வந்து நீங்கள் கீழே ட்ராக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸ்க்ரீன்ஷாட்டை தவிர மற்ற எல்லாத்தையுமே வந்து ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ லைட்டாக வந்து அதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்துடும். இப்போ வந்து நம்ம பேக் வந்துடலாம். ஸோ இப்போ இந்த கார்னரில் வந்து நம்ம அந்த ஃப்ளோட்டிங் பட்டனை வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம டேப் பண்ணாலே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வாட்டியுமே வந்து இந்த ஃப்ளோட்டிங் பட்டனை வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணாலே வந்து நம்ம ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஃபோனோட பேக் சைடில் டபுள் டைம் டேப் பண்ணால் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். ஸோ இதை வந்து எப்படி எனேபிள் பண்ணுறதுன்றது வந்து பார்த்துலாம். டபுள் டேப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எனேபிள் பண்ணுறதுக்காக இந்த குட் லாக் ஆப் வந்து நம்ம எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சாம்சங் கேலக்ஸி ஸ்டோருக்கு வந்தோன்னா குட் லாக் ஆப் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுக்கு ஏதோ அப்டேட்டும் வந்திருக்கு. இந்த குட் லாக் ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு அஃபிஷியல் சாம்சங் ஆப். குட் லாக் ஆப் யூஸ் பண்ணி வந்து நம்ம சாம்சங் ஃபோனில் நிறைய கஸ்டமைஸ் பண்ணலாம். இது பல வருஷமாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம குட் லாக் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து மாடியூல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே ஃபேமிலின்னு இருக்கும். இது வந்து ஒரு சில மாடியூல்ஸ் தான். நிறைய கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாடியூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய மாடியூல் என்னன்னு பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் அப்படின்ற ஒரு மாடியூல் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாடியூலை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இங்கே செட்டிங்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே வந்து பேக் டேப் ஆக்ஷன் இருக்கும். இந்த பேக் டேப் ஆக்ஷன் வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறமா டபுள் டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். இது செட்டிங்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஷேர் ஆப்ஷனும் எடுத்துக்கலாம். ஷேர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறமா இமீடியட்டாக வந்து நமக்கு ஷேர் பண்ணணும். நான் இப்போ வந்து பேசிக்கில் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருக்கிறதுனால ஃபோனோட பேக் சைடு வந்து டபுள் டைம் டேப் பண்ண வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். பட் இது டபுள் டைம் டேப் பண்ணனா நிறைய டைம் வந்து மிஸ்டச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டபுள் டைமுக்கு பதிலாக நீங்கள் வந்து ட்ரிபிள் டைம் டேப்லேயே வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். குட் லாக் ஆப்போட ஃபுல் ஃபீச்சர்ஸ் வந்து கூடி சீக்கிரமாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ட்ரிபிள் டேப் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ட்ரிபிள் டேப் செலக்ட் பண்ணுறதுனால மிஸ்டச் வந்து ரொம்ப கம்மி. ஈஸியாக வந்து நம்ம 3 டைம் டேப் பண்ணி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம
லாங் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பார்த்துக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேஜில் இருப்பீங்க, பேஜில் வந்து ஸ்க்ராலிங் பேஜாக இருந்தது அப்படின்னா நம்ம லாங் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பேஜில் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறமா டவுன் ஏரோ ஐக்கான் அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து ஒரு லாங் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம ஈஸியாக க்ராப்பும் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் வந்து ஒரு எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லாங் ஸ்க்ரீன்ஷாட் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ நமக்கு தேவையான அளவு வரைக்குமே வந்து நம்ம அதை க்ராப் பண்ணி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா டவுன்லோட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து டவுன்லோட் ஆகிடும். அண்ட் லாஸ்ட்டு இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தோன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். கூகுள் அசிஸ்டன்ட் இல்லை பிக்ஸ்பி ஓப்பன் பண்ணிட்டு டேக் ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ சாம்சங் ஃபோன்ஸில் இந்த ஸ்க்ரீன்ஷாட் மெத்தட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து நீங்கள் ஸ்கின் ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக கேஜெட் ஷீல்டோட ஸ்கின்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஸ்கின்னோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.